டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம ரொம்பவும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த வேர்ல்டு கப்புக்காகவே காத்துட்டு இருந்த இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். ஸோ இந்த மேட்சுக்காக தான் நம்ம காத்துட்டு இருந்தோம். ஸோ இந்த மேட்சுக்கான ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு வேர்ல்டு வார் கூட இருக்காது, அப்படி இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து வேர்ல்டு கப்ல இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் விளையாடும்போது பாகிஸ்தான் ஆல்மோஸ்ட் நல்லா வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பிளேயர்ஸ் கடைசி வரைக்கும் போராடி வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து விட்டு கொடுக்காம வின் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காகவே நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல பாத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் ஃபோக்கஸ் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ல வந்து எல்லா ஃபியூச்சருமே இருக்கு உங்களுக்கு. நீங்க நினைச்சா இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் உடனே ஒரு செகண்ட்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லோவஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ். நீங்க மத்த ஆப்புக்கு இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாம இதுல புதுசா வந்து பாத்தீங்கன்னா 6 பிளேயர் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேண்டசி மோட் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுல வந்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே பெஸ்டா ஃபியூச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மேட்சுக்கும் பர்டிகுலரா 10,000 ரூபாய் ஃப்ரீ வேற கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க்ல தான் நடக்குது. ஸோ நியூயார்க் பிச்சை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 150+ ஸ்கோர் போனதே இல்லை. எல்லா கமெண்ட்ரிலுமே அதான் சொல்றாங்க, 6 அடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ஸோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து சும்மாவே வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் போகாது, ரொம்ப கம்மியான ஸ்கோர். மேக்சிமம் 160 170 இதுக்குள்ளதான் போகும். ஒரு 190+ அந்த மாதிரிலாம் போகாது. ஸோ அப்படிங்கும் போது இந்த மாதிரி பிச்சில் ஆடும்போது என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்க லாஸ்டா நடந்த ஒரு 3 மேட்ச் ரிசல்ட் நீங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு 150 கூட போல. லாஸ்ட் டைம் விளையாண்ட கனடா வெர்சஸ் அயர்லாந்து மேட்ச் தான் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் போச்சு. ஆனா இந்த பிச்சில் ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே விக்கெட் எடுக்கிறாங்க. நீங்க பாருங்க எல்லா மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா குறையாம 9 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சராசரியா எல்லா மேட்சுமே எடுக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த மேட்ச்ல வந்து வெறும் 3 விக்கெட், இங்க 2 விக்கெட், அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 விக்கெட். ஆனா இந்தியால இருந்து ரோஹித் சர்மா என்ன சொன்னார்னா, யுஎஸ்ஏ பிச் வந்து ஸ்பின்னருக்கு சாதகமா இருக்கும், அதனாலதான் ஜடேஜாவே எடுத்துட்டு போயிருக்காரு, அக்சர் படேலும் எடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா பாகிஸ்தான் சைட்ல ஸ்பின்னர் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஸோ ஒரு சில மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் தான் மேட்சை வந்து டப்புன்னு மாத்தி விட்டாங்க. மகராஜ் வந்து ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தாரு, ஸ்ரீலங்கா சோலி முடிஞ்சது. ஸோ அதனால அதே மாதிரிதான் கனடா வர்சஸ் அயர்லாந்து மேட்ச்லயும் பாத்தீங்க அப்படின்னா 2 ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமோட கேப்டன், கனடா டீமோட கேப்டன் ஜாபர் வந்து பாத்தீங்கன்னா டப்புன்னு ஒரு விக்கெட் எடுப்பாரு, இன்னொரு ஸ்பின்னர் வந்து ஒரு விக்கெட் எடுப்பாரு. அயர்லாந்து க்ளோஸ். ஸோ அதனால 2 விக்கெட் எடுத்தாலும் இந்த 3 விக்கெட் எடுத்தாலும் அந்த ஸ்பின்னர்ஸோட ரோல் வந்து நல்ல இம்பார்ட்டன்டான பகுதியில் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ற டீம் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க, செகண்டும் வந்து ஓரளவுக்கு நியூட்ரலா தான் இருக்கு. அது ரொம்ப பெரிய மாறுபாடு இல்லை. 3 மேட்ச்ல 1 பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 பேட்டிங் செகண்ட், 6மே பாத்தீங்கன்னா 150 தான் இன்னிங்ஸ் போயிருக்கு. ஹை ஸ்கோர் கனடா சிரிப்பா இருக்கு, லோ ஸ்கோர் ஸ்ரீலங்கா 77க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து 2 டீமுக்கான பாசிபிள் 11 வித் ரீசன்ட் ஸ்கோர் வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய மேட்ச், ஒரு ஹார்ட் அட்டாக். அதாவது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வேர்ல்டு கப் மேட்ச்ல எனக்குலாம் ஃபுல்லா ஹார்ட் அட்டாக்கோட ஃபீலிங் வந்தது. ஸோ எல்லாருக்குமே வந்துருக்கும். அதுவும் முதல்ல சயின்ஸ் ஆஃப்ரிட் விக்கெட் எடுப்பார் ரோஹித் சர்மா எல்லாருமே. ஸோ விராட் கோலியை தான் அன்னைக்கு நின்று கொஞ்சம் காப்பாற்றி விடுவாரு. ஸோ இன்னைக்கு எப்படி நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு பிளேயர்ஸும் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பேட்டிங் லைனப்ல யாரெல்லாம் இருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, ஹார்திக் பாண்டியா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா 6 பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. இந்த 6 பேட்டிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, முதல் இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா. ஸோ நம்ம ஆப்போனன்ட் வைஸாவே ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஏன்னா ஹார்திக் பாண்டியாவோட ரோல் வந்து ரொம்ப இருக்கு. ஏன்னா 4 ஓவர் போலிங் பண்ணி 3 விக்கெட். லாஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா அயர்லாந்துக்கு அகைன்ஸ்டாவே அவர் யூஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து சரி அயர்லாந்து ஒரு சின்ன டீம், அதுக்கெல்லாம் ஹார்திக் பாண்டியாவை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா யூஸ் பண்ணிட்டாங்க ஹார்திக் பாண்டியாவை. பட் கண்டிப்பா ஹார்திக் பாண்டியா பாகிஸ்தான் கூட நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லாம் வச்சிருக்காரு. ஸோ ஹார்திக் பாண்டியா ஒரு நல்ல ஆப்ஷன்ல இருப்பாரு. 92 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் 88% பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 36 ரன் ஸ்கோர் பண்ணாரு. பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கிறதுனாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்ச் ஸ்டம்பிட் பாயிண்ட் எல்லாம் வர்றதுனால ஒரு ஓகேவா ட்ரை பண்ணியிருக்காங்க.
அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா விராட் கோலி லாஸ்ட் மேட்ச்ல ஒரு ரன் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஒரு மேட்ச் ஆடி ஒரு ரன் மட்டும் தான், அது பெருசா ஆடல. பட் விராட் கோலியோட ஃபார்ம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த ஐபிஎல் சீசன்ல அவர் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் பண்ணி இருக்கிறாரு, கேப் வின் பண்ணாரு. அதனால நல்ல ஒரு ஃபார்ம். சோ இந்த 3 பேரையுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேஃபான பிக். இந்த 3 பேரையும் வச்சு ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா விராட் கோலியா இருக்கட்டும், ரிஷப் பண்டா இருக்கட்டும், ஹார்திக் பாண்டியாவா இருக்கட்டும், இந்த 3 பேருமே ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 85% மேல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த 3 பேரையுமே நம்ம வந்து மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இருக்கிறாரு. ஸோ ரோஹித் சர்மா வந்து ஒரு மேட்ச்ல 52 ரன் அயர்லாந்துக்கு அகேன்ஸ்டா, அடுத்து வந்து சூரியகுமார் யாதவ் 43%, 2 ரன் அடிச்சிருக்காரு. சிவம் துபே வந்து பாத்தீங்கன்னா 16 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க, லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் கிடைக்கல. ஸோ ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, இந்த 3 பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூரியகுமார் யாதவ் அண்ட் சிவம் துபே இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேம் சேஞ்சரா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால அந்த 2 பேரை ட்ரை பண்ணுங்க. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா பெருசா ஆடல. அந்த அஃப்ரிடி ஹாரிஸ் ரஃப் பால்ல விக்கெட் கண்டிப்பா விடுறாரு. அதனால நீங்க வந்து ரோஹித் சர்மா பெருசா நம்ப வேண்டாம். 75% எடுத்தாலும், ஆனா அவர் வந்து அந்த பவர் பிளேல அடிஸ்டார்னா டப்புன்னு ஸ்கோர் பண்ணிடுவாரு. இது இருந்தாலும் சூரியகுமார், சிவம் துபே அந்த இடத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஜடேஜா, அக்சர் படேல், சிராஜ், பும்ரா, சிங் 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஹர்திக் பாண்டியா 2ல இருந்து 3 இல்ல 4 ஓவர் கூடவே பவுல் பண்ணலாம். ஸோ அப்படி பவுல் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால ஸோ பும்ரா வந்து கண்டிப்பா எல்லாருமே செலக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து சிங்கும் பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிடுவாங்க. அந்த 2 பேருமே மெயின் பவுலர். இந்தியாவுக்கு வந்து டெத்ல அட்டாக் பண்றதும் அவங்க 2 பேரும் தான். லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் ஆளுக்கு தலா 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்பின்னர் ஆச்சு நமக்கு தேவை. ஸோ ஜடேஜாவை மோஸ்டா எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 34% பேர் ஜடேஜாவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. பட் நீங்க அக்சர் படேல வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணீங்க. ஏன்னா 2 பேருக்கும் பெரிய பெர்சன்டேஜ் வித்தியாசம் இல்லை. இப்ப ஜடேஜாக்கு வந்து ஒரு 80% இருந்ததுன்னா நம்ம ஜடேஜாவை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ 2 பேருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லாதனால நீங்க வந்து அக்சர் படேல், பும்ரா, சிங் இந்த 3 பேரோட போறதே பெஸ்டான ஆப்ஷன்ல இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரியே நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் பிளேயர். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரிஷ்வான், பாபர் அசாம், உஸ்மான் கான், அடுத்து ஃபர்கஸ் அகமது, அசம் கான், ரிஃப்திகர் அகமது. ஸோ 6 பேட்டிங் லைனப். இந்தியா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 6 பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. இதுல எக்ஸ்பீரியன்ஸ் வைஸா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரிஷ்வான், பாபர் அசாம் இந்த 2 பேருமே ரொம்ப நல்லா ஆடி இருக்காங்க. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாவும் சரி, இதுக்கு முன்னாடி சீரிஸ் எல்லாமே சரி, இந்த 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய கானு, ஃபர்கஸ் அகமது, அசம் கானு, ரிஃப்திகர் அகமது இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஆனதுல. அவங்களோட பெர்சன்டேஜ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 3, 5, 15 அதிகபட்சமா ஃபர்கஸ் அகமது 27 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3-4 பேட்ஸ்மேனே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா ஸ்மால் லீக்ல யாரும் ஃபோக்கஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மி. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அசம் கான் வந்து கொஞ்சம் கேம் சேஞ்சரா இருக்கலாம். ஏன்னா அவர் நல்ல டேலண்டடா நிறைய டொமஸ்டிக் லீக்லாம் ஆடி இருக்காரு. இந்த பிஎஸ்எல் இந்த மாதிரி நிறைய லீக்லாம் ஆடி இருக்காரு. அதை வச்சு ஓரளவுக்கு இந்த மேட்ச்ல டப்புன்னு டாப் ஆர்டர்ஸ் விக்கெட் விட்டாங்கன்னா அசம் கான் ஸ்கோர் பண்ணி கொடுக்கலாம். மற்றபடி பவுலிங் ஆப்ஷன்ல சடாஃப் கான் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். இப்போ சடாஃப் கான் வந்து பவுலிங்கை விட பேட்டிங்ல தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க இந்த பிஎஸ்எல் லீக் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து அஃப்ரிடி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணி கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் பவுலரா இருப்பாரு. ஹாரிஸ் ரஃபும் அதே மாதிரி தான். அடுத்து நிசம்சாவும் அதே மாதிரி தான். அந்த டீமோட டெத்ல அட்டாக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆமீர் அட்டாக் பண்றாரு அண்ட் ஹாரிஸ் ரஃப் வந்து அட்டாக் பண்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெத்ல வந்து பும்ரா, சிங் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல்ல ஓவர் எடுப்பாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல்ல வந்து அஃப்ரிடி வந்து ஓவர் எடுப்பார். 1வது ஓவர், 3வது ஓவர், ஆமீர் வந்து பாத்தீங்கன்னா 2வது ஓவர், 4வது ஓவர் இந்த மாதிரி கூட அவங்க காம்பினேஷன் எடுத்து பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 1வது ஓவர் சிங் எடுத்தாருன்னா 2வது ஓவர் வந்து சிராஜ், 3வது ஓவர் சிங்னா 4வது ஓவர் சிராஜ் இந்த மாதிரி காம்பினேஷன்ல எடுப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெயின் ஸ்பின்னர் இந்தியா கிட்ட தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ பாருங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, பும்ரா, சிங். இங்க வந்து ரிஷ்வான், பாபர் அசாம், சடாஃப் கான், நிசம்சா, சைன்ஸ் ஆஃப்ரிடி. ஸோ நிசம்சாக்கு பதிலாக நீங்க வந்து ஹாரிஸ் ரஃப் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவுக்கு பதிலாக நீங்க வந்து ரோஹித் சர்மாவை எடுக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பொதுவா எல்லாருமே சேஃபா இந்த ஆல்ரவுண்டர் கூட வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ஹார்திக் பாண்டியா அண்ட் சடாஃப் கானை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க.
கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியை கேப்டனா ட்ரை பண்ணுங்க, வைஸ் கேப்டனா ரிஷ்வானை கூட நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த காம்பினேஷனும் உங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கலாம். மேபி அவங்க ஸ்கோர் பண்ணா, இல்லைன்னா சேஃபா ஹர்திக் பாண்டியா சடாப்கரோட போயிருங்க, விராட் கோலி ரிஷ்வானும் கூட ஒரு நல்ல ஆப்ஷன்ல இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்சுக்கான ப்ரிவியூ. ஸோ ஸ்மால் லீக் பிளே பண்றது கம்மி பண்ணிட்டு மேட்சை நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி மேட்ச்லாம் வருஷத்துக்கு ஒன்று வர்றதே ரேரு. 2 வருஷம் 3 வருஷம் ஒருக்கா தான் வேர்ல்டு கப்பே நமக்கு 4 வருஷம் ஒருக்கா தான் நடக்குது. ஸோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஏதோ T20 வேர்ல்டு கப் தொடர்ந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா நடத்துற மாதிரி நடத்துறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் 4 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்குது. ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி மேட்ச்லாம் அரிது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க. ஸோ டீம்ஸ் கொஞ்சம் கம்மியா பிளே பண்ணிட்டு கூட நல்லா மேட்சை நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க. இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இந்தியா வின் பண்ணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல இந்தியான்னு சொல்லிட்டு போங்க நண்பா. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.